உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஏப்ரல் மந்த். ஒரு பக்கம் எக்ஸாம் லீவு, ஒரு பக்கம் எக்ஸாமு. அத தாண்டி உலகம் வேற எப்படி போகுதுன்னே தெரியல. இந்த மாரியான ஒரு ரணகளத்துல இந்த ஏப்ரல் மாதம் கிரக நிலவரம் எப்படி இருக்கு? என்ன மாரியான பொசிஷன்ல பிளானட்டரி பொசிஷன் அமைஞ்சிருக்கு? இதெல்லாம் பார்த்து இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளானட்டரி செக்மெண்ட்குள்ள போயிடலாம். ஏன் இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்ல. நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி தான் அமைப்புல இருக்கு. என்னாதான் இது கோச்சார பலன்கள். இது ஒரு பொது பலன். இது 30லேருந்து ஒரு 40 விழுக்காடு உங்களுக்கு பொருந்தி வரும். மத்தபடி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுக்கான இம்பாக்ட் பண்ண போகுது. நீங்க என்னதான் கீழ என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்துனாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறதே இல்ல. ஏன்னா நம்ம வாங்கிட்டு என்ன விதி வந்திருக்கோமோ அதான் நடக்க போகுது. அதனால வித்யாக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. கோச்சார ரீதியாக இந்த ஒரு மாதம் என்ன மாரியான டிரான்ஸ்மிட்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நெறைய மாற்றங்கள் இந்த மாதம் கோச்சார ரீதியாக நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பிக்கும் போதே மார்ச் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய சேர்க்கை கும்ப வீட்ல ராகுவோட சேர்ந்து. தென் அப்புறம் எகைன் வாக்கியப்படி பஞ்சாங்கம் படியும் அவ்வளோதான். போன மாசம் 6ஆம் தேதியே நான் வந்துட்டேன் அப்படின்ற மாரி சனி போய் மீன வீட்ல உட்கார்ந்தாச்சு. கண்டிப்பாக மீன வீட்டில் சனி தன்னுடைய இருப்பை இருத்திக் கொண்டு இந்த 2 1/2 வருடங்கள் இயங்க போறார். மீன வீட்ல சனியோடைய அமைப்பு இருக்கு. அதோட சேர்ந்து சூரியனும் அங்கே அமர்ந்திருக்கிறார். அதோட விளைவு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் கரெக்ட்டா ஏப்ரல் 2ஆம் தேதி, "இந்த வந்துட்டேன் மச்சான் நான் வரேன். நீ தனியா கஷ்டப்படாத." அப்படின்ற மாரி இங்கேருந்து செவ்வாயும் கிளம்பி சூரியனோடு தோள் கொடுப்பதற்கு போய் அமரப் போகிறார். எங்க? மீன வீட்ல. அதுக்கப்புறம் எகைன் இந்த இடத்துல 10ஆம் தேதி வரைக்கும் புதன் அப்படியே இருந்துட்டு, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியில அடைஞ்சுட்டு பாய் பாய் சொல்லிட்டு, தன்னுடைய நீச்ச வீடு, நான் கொஞ்சம் வலு குறைந்த வீடுன்னு எடுத்துக்கோங்களேன். நீச்ச வீடை நோக்கி புதனும் போறார். கிட்டத்தட்ட மீனத்தில் 4 கிரகங்களுடைய கிரக யுத்தம் நடக்கப் போகிறது. கிளியர்? ஃபைன். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் மேஷத்துல உட்கார்ந்திருந்த மிஸ்டர் சுக்கிரன், என்ன உடுங்கடா போதும் அப்படின்ற மாரி 19ஆம் தேதி பாய் சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஜாலியோ ஜில்கானா பண்ண போறாரு. ஓகே. அப்படியே கீழ இறங்கி 5ஆம் இடத்தில் கேது. அப்படியே பரணி நட்சத்திரத்துல இருக்கிற கேது அப்படியே தன்னுடைய நட்சத்திரமான மூலத்தை நோக்கி பயணப்பட போறார். இந்த பக்கம் ராகுவுடைய பொசிஷன். இந்த மாரியான ஒரு அமைப்புல தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. குரு வக்ர அஸ் யூசுவல் மிதுன வீட்லயே இருக்காரு. தான் வீட்ட தானே பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆ கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பார்வையை குடுத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாசம் என்னலாம் நடக்க போகுது? எப்படிலாம் இருக்க போகுது? நெறைய மாற்றங்கள் நிகழுமா? அப்படின்னு பார்த்தா, எஸ். கிட்டத்தட்ட 29 வருடங்களுக்கு அப்புறமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே, 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். 13ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க, நான் யாராக இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. சரி வாங்க பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரக அமைப்பு எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் இயங்க போகுது? என்னதான்யா நடக்க போகுது? அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லுங்க. உண்மையே நான் சொல்றேன். ஏற்கனவே நான் சொன்னேன். இப்பயும் சொல்றேன். என்னதான் 7:30 சனி வந்தாலும் சைலன்ட்டா வயலன்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா மேஷம் மட்டும்தான். எந்த ஜோதிடர் என்ன வேணா சொன்னாலும் பரவால்ல. மேஷ ராசிக்காரங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படி ஜப்சம் பண்ணிட்டு போக போறாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்க போகுது. ஏன்னா, வருடத்திற்கு ஒரு முறை தான் 5ஆம் வீட்டதிபதி உச்சமாவார் நம்ம வீட்ல. இந்த தடவ கரெக்ட்டா ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டை நோக்கி போக போறார். அதுதான் தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறக்கப் போகிறது இந்த மாதம். தலைக்கு மேல ஒரு 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருந்தா மேஷ ராசிக்காரங்கள பிடிக்கவா முடியும்? 5ஆம் இடத்திற்கே 1008 ஆளுமை, 1008 காரணிகள் நான் சொல்லியிருக்கேன். அப்ப மேஷ ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இதுல 2 வேறு பலன்கள் கிடைக்கப் போகுது. முதல் 15 நாட்கள் ஒரு மாரியான அமைப்பும், அடுத்த 15 நாட்கள் ஒரு மாரியான அமைப்பும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே. சூப்பர். முதல் ஒரு 15 நாட்கள் ஆல்மோஸ்ட் ராசிநாதனும் போய் 12ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது தூக்கத்துல சில சில டிஸ்டர்பன்ஸ குடுக்கும். இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்குள்ள உங்கள தள்ளி விடும். நெறைய கடன் வாங்குதல், கடன் அந்த விஷயத்துல சின்ன சின்னதா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. மேஷராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ஒரு விபரீத ராஜயோகம் இனிதே மலர ஏன்னா கிட்டத்தட்ட 5ஆம் வீட்டு அதிபதி, ராசிநாதன், கர்மாவை சொல்லக்கூடிய சனி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 10க்கும் 11க்கும் ஒரே நமக்கு நல்லவர் கெட்டவரெல்லாம் தாண்டி தொழிலை தீர்மானம் செய்யக்கூடிய சனி. இவரெல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து கும்மி அடிக்கிறது அப்படின்றது, அதுவும் மேஷத்தோட 12ஆம் வீட்டில் இருத்தல் அப்படின்றது நெறைய அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது.
மேஷராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு மாதம் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கிறது. முயற்சி, 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 நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா மேஷராசிக்காரர்கள் இந்த தடவ திகழப் போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. 7:30 சனியா எனக்கா நடக்குது அப்படின்ற மாரி. ஆனா விரயங்கள் நெறைய எட்டி பார்க்கும். அது சுப விரயமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய பேருக்காக, உங்களுடைய அங்கீகாரத்திற்காக, உங்களுடைய ஆளுமைக்காக, உங்கள நீங்க காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக சில செலவுகள்லாம் இந்த தடவ வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் குடுக்க போகுது. உங்களுடைய சுயஜாதகமும் ஒருவேள அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஒரு மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆனா, இந்த செலவின் மூலமாக பயங்கரமான ஆதாயம் கிடைக்க போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு உலகத்திற்கு என்ன அமைப்போ அதே அமைப்பு தான் இருக்கும்போது 11ஆம் இடத்தில் லாபத்துல வந்து ராகு இருக்கிறது அப்படின்றது பிரம்மாண்ட லாபத்தை நோக்கி உங்களை ஈர்க்கும். 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாஸ் காட்டக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா மேஷம் தான். தலைக்கு மேல 5ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்திருக்கும்போது பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு இதெல்லாம் விட்டுருங்க. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 19ஆம் தேதி 2ஆம் வீட்ல உட்கார போறாரு. காசு வரும். இதுவரைக்கும் செலவே ஆன அமைப்புல காசு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்றேன். பாக்கியப்படி மே மாசமே குரு நகர்ந்துருவாரு. அப்ப குரு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே குடுக்க ஆரம்பிச்சுருவாரு நான் சொல்லியிருக்கேன்ல. அப்ப கண்டிப்பா குருவும் என்ன பண்ணுவார் 4ஆம் இடத்தை நோக்கி பயணப்படுவார். 4ஆம் இடம் தான் சுயம். 4ஆம் இடம் தான் எண்ணம். 4ஆம் இடம் தான் மந்திரம். 4ஆம் இடம் தான் மனசு. ஸோ மன ரீதியாக இருந்த குழப்பத்திலிருந்து வெளில வருவீங்க. நெறைய சேவிங்ஸ், இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, நகை வாங்குறது அப்படின்ற மாரி உங்களுக்கான உடைமைகளை வாங்கிக் கொள்வீர்கள். உங்களுக்குன்னு ஏதோ ஒண்ணு. உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் வாங்குறது, இல்ல உங்களுக்குன்னு ஏதோ ஒரு பைக் வாங்குறது, உங்களுக்குன்னு இதுவரைக்கும் வாங்கணும், வாங்கணும், வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் வாங்குவீர்கள். அதன் மூலமாக சுப விரயங்கள் எட்டிப் பார்க்கும். ஸோ இந்த பக்கம் வாங்குறதுக்கு சுக்கிரன் தூண்ட போறாரு. சுபவிரயம் பண்ண வைக்கிறதுக்கு சனி வந்து தூண்ட போறாரு. அதுக்கான காச குரு குடுக்க போறாரு. ஸோ இந்த மாதம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்க போகுது. ஆனால் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்க போகிறது. மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ இந்த விஷயங்கள்லாம் ஓகே. பட் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 6ஆம் இடம் ராசிநாதன் 6ஆம் இடத்த பார்க்கும்போது சரியா? தப்பா? 5ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்த பார்க்கறது சரியா? இந்த கான்செப்ட்டுக்குலாம் போகாம 6ஆம் இடத்துடைய பார்வை அப்படின்றது உங்களுக்கு குணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்ய போகிறது. சுபத்துவமாகி உட்கார்ந்திருக்கக்கூடிய சனி. ஏன்னா குரு வீட்ல இருக்காரு. அவர் சுபத்துவமா தான் இருக்காரு. அந்த சனி பார்க்கும்போது, இதுவரைக்கும் இருந்த தடைகள் போகும். நெறைய நாளா இழுத்துட்டு இருக்க வேலை டக்கு டக்குன்னு முடியும். வேலையாட்களே கிடைக்கலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான வேலையாட்கள் கிடைப்பார்கள். எப்போ? 15ஆம் தேதிக்கு அப்புறம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையாட்கள் மூலமாக ஒரு அங்கீகாரம், ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு வேலை பளு குறைவதற்கான வாய்ப்பு. ராசிநாதன் 7ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, எதிர்ப்பாலினத்தின் மூலமாக, சமூகத்தின் மூலமாக நமக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது உங்களுடைய 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா நான் சொல்லியிருக்கேன் சர்வீஸ். 6ஆம் இடம் தான் வேலை. 6ஆம் இடம் எப்ப பார்த்தாலும் குணரோக சத்ருன்னு எதையே பாடக்கூடாது. 6ஆம் இடம் நெறைய குடுக்கும் உங்களுக்கு. 5க்கு 2 தான் 6. அப்ப நெறைய மேஷராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். வேலையில ஒரு மாற்றம். 1க்கு 2 தொழில் பண்ணுவீங்க இந்த தடவ. திடீர்னு புதுசா ஒரு வேலைய ஆரம்பிங்க. பிசினஸ் தொடங்குவீங்க. சனி உங்கள தொடங்க வைப்பாரு இந்த தடவ. 10ஆம் வீட்டு அதிபதி 5ஓட சேர்ந்து இயங்கக்கூடிய தன்மையில 1ஆம் தேதி, 2ஆம் தேதி பயங்கரமா அப்படியே அம்பானிக்கு டஃப் குடுக்கலாமான்ற அளவுக்கு மைண்ட் வந்து அலைப்பாயும் நெறைய இந்த தடவ இதுவரைக்கும் செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இனிமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுவீங்க. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, புதன் கொஞ்சம் நீச்சத்தை நோக்கி இருக்காரு. ஆல்ரெடி போன மாசமே சொன்னேன் வக்ரகதியில இருக்காரு. அது நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு. இந்த தடவ மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம். நெறைய அலைய வைக்கும். நெறைய டிராவல் பண்ண வைக்கும். நெறைய வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்திற்காக போராட வைக்கும். அதே சமயம் தேவையில்லாம அடுத்தவங்க பேசக்கூடிய பேச்சுக்கு கவனத்த குடுத்து உங்களுடைய மனச கெடுத்துக்காதீங்க. அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ப யாருன்னு நம்மளுக்கு தெரியும். மேல அவனுக்கு தெரியும். எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்கட்டலாம் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. வைரமுத்து சொல்ற மாரி கத்தும் நாய்க்கு காரணம் வேணாம். தன்னிழல் பார்த்து தானே குலைக்கும். உங்கள பார்த்து குலைச்சிட்டே இருக்காங்கன்னா, நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால பெருசா ஒண்ணும் கவலைப்பட்டுக்காதீங்க. ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் அமைதியாகவும், பொறுமையாகவும், ஆளுமை அதிகரிக்கக்கூடிய, அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய, கௌரவம் அதிகரிக்கக்கூடிய, இதுவரைக்கும் வராத அளவுக்கு நகை சேரக்கூடிய, பணம் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 19ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்ல இருக்கும்போது, ஆட்சி வாங்கி இருக்கும்போது வேற என்ன சாமி வேணும்? சூப்பரா படிப்பாங்க பிள்ளைங்க. அதுவும் மொழி பாடங்கள்ல கவிதை எழுதுறது என்ன? கதை எழுதுறது என்ன? பேச்சு போட்டி அப்படி அது லீவு மந்த்தா இருந்தா கூட பிள்ளைங்களுக்கு அப்படியே இந்த தடவ அப்படியே ஒரு மாரி மொழி சார்ந்து, தமிழ் சார்ந்து, உணர்வியல் சார்ந்து, அழகியல் சார்ந்து சூப்பரா இயங்க போகுது. பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க. ஸோ ஒண்ணும் பெருசா நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ரொம்ப நாளா ஊடலாவே போயிட்டு இருக்குல்ல. இந்த தடவ ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் ஒரேபட்ட சுக்கிரன் போய் அங்க உட்கார்ந்திருக்காரு.
ஸோ 5ஆம் வீட்டு அதிபதி 12ல இருக்காரு. இந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு மாரி 12, 15 தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாரி நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். பட் ஸ்டில் டைம் இருக்காது. தலைக்கு மேல சூரியன் வந்தா டைம் இல்லன்ற வார்த்தை தான் நெறைய மேஷராசிக்காரங்க வாயில வரும். அதே மாரி சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. கமிட்மெண்ட்ன்னு ஓட வைப்பாரு இந்த தடவ சூரியன் உங்கள. அதன் மூலமாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்பு. அடிவயிறு, வயிறு சம்மந்த இடத்துல கவனமா இருக்கணும். சில மேஷராசி பெண்களுக்கு உங்களுடைய அ உறுப்புகள்ல கவனமா இருக்கணும். அது கை, கால், கண் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அத மட்டும் பார்த்துக்கோங்க. 40 வயதிலேருந்து 60 வயசு மேஷ ராசிக்காரர்களுக்கு எத எடுக்கிறது, எத விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். நம்ம ஒண்ணு தானே நெனச்சோம். என்ன இவ்ளோ வந்திருக்கு? அப்படின்ற மாரி 7:30லயே எவ்ளோ வருது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எப்பயுமே நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். நெறைய ஏமாத்திருக்காய்ங்க. 7:30 சனியில முதல் 2 வருஷம் சனி ரொம்ப நல்லவர்ல. குடுத்து குடுத்து தான் உங்கள சோதிப்பாரு. ஜென்மத்தில தான் வச்சு செய்வாரு. அதனால இப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ, அதோட சீட தான் நீங்க ஜென்ம சனியில அனுபவிப்பீங்க. ஜென்ம சனியில அதுல கான்ஃபிடன்ட் ஆயி அதன் மூலமாக அத ஃப்ரூட் வந்து நல்லா இருக்க போதா, இல்ல கெட்டு போதன்றத பாதசனி சொல்லப்போது. கிளியர்? ஸோ இப்ப நீங்க போடக்கூடிய விதை சரியான விதையா, நேர்மையான விதையா இருக்கிற பட்சத்தில் இந்த 7:30 சனி உங்களுக்கான வளர்ச்சிக்கான ஏறுமுகத்தை கொண்டு வந்து குடுக்க போகுது. எப்பயுமே 2ஆம் சனி பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. 40 வயசுலாம் தொட்டீங்கன்னா, அது 2ஆம் சனி வந்துரும். அப்ப 40 வயதை தாண்டிய மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ நெகட்டிவா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல கவனம் இருக்கணும். இத பண்ணிடுவேன், அத பண்ணிடுவேன், என்னால முடியும், உன்னால முடியும் இதெல்லாம் சூரியன் பேச வைப்பார். தேவையில்லாம நம்பள பார்த்து நம்பளுக்கே ஒரு இயல்பாவே மேஷத்துக்கு உண்டு. பட் சூரியனும் வந்து சேரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஈகோ எட்டி பார்க்கும். நம்பளுக்கான மதிப்புக்காக நம்ப கொஞ்சம் ஆ போராட வேண்டியிருக்கும். ஸோ இத மட்டும் கொஞ்சம் அப்படி சொல்லாமா? ஆமா சூரியன்னா புகழ் விரும்பி தான். ஸோ யாராவது புகழாம போயிட்டாங்கன்னா கோவம் வந்துரும். புரிஞ்சுச்சுல? ஆனா அதனால அதெல்லாம் வேண்டாம். புகழ்ந்தாலும் ஒரே மாரி, புகழாட்டி ஒரே மாரி இருந்தாங்கன்னா, மேசராசிக்காரர் தான் கரன்சிலருந்து தப்பிச்சுப்பீங்க. இல்லாட்டி யாராவது புகழ்ந்து உங்கட்ட ஆட்டைய போட்டு போயிடுவாங்க. இந்த வயது உட்டவர்களுக்கு கவனமா இருக்கணும் இந்த மாதம். 60 வயது தாண்டிய மேசராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இதுவரைக்கும் கிடைக்காத மருத்துவம் கிடைக்கும் உங்களுக்கு. சூரியன் வந்து உட்கார்ந்திருக்கும்போது 15ஆம் தேதிக்கு அப்புறம் நெறைய க்ஷேத்திரங்கள், யாத்திரைகள்லாம் போயிட்டு வருவீங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நெறைய உங்கள வந்து முருகன் கோயிலுக்கு போறதுக்கான வழிமுறைகளை கொண்டு எஸ்பெஷலா நெறைய பேர் திருச்செந்தூர் போவீங்க. போனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா திருச்செந்தூர் போறதுக்கான மே 15க்குள்ள கண்டிப்பா திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஸோ போயிட்டு வந்து அந்த முருகப்பெருமான் அருளால் ஒரு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. மேஷராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நான் தான் பணம் வரப்போகுது, காசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன பார்ப்பீங்க? கண்டிப்பா மேஷராசிக்காரங்க நெறைய முயல் பறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி 1111 இந்த நம்பர் மேஷராசிக்காரங்க கண்ல படும் இந்த தடவ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கோ, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமோ, இல்ல ஏதோ ஒரு ரூவா நோட்லயோ, இல்ல ரோட்லயோ நீங்க பார்க்குற இடத்துலயோ 11, 11 இல்ல 11 111 இந்த நம்பர்லாம் உங்கள இயக்கும். அப்பன்னா என்ன? நீங்க தான் நம்பர் 1 இருக்க போறீங்க. அதற்கு நான் உன் பின்னாடி இருந்து இயங்க போறேன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இருக்கு. மேஷராசிக்காரர் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? பிள்ளையார் பட்டியில இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை குடுக்கும். ஒரே ஒரு தடவ முடிஞ்சா போயிட்டு வந்துருங்க. அவர மாரி இந்த தடவ உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வேற யாரும் வரமாட்டாரு. ஸோ விநாயகர் வழிபாடு 5ஆம் இடத்துல வர கேது ரொம்ப நல்ல பொசிஷனுக்கு போறாரு. அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு சாரம் வாங்க போறாரு. ஞானம், இன்ட்யூஷன் பவர், அதீத அறிவு ஆ இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்பில்டா வருவதற்கு அந்த பிள்ளையாரை பிடித்துக் கொண்டீர்களே ஆனால், உங்களுடைய கலக்கங்களும், பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய தொல்லைகளிலிருந்தும் இந்த தடவ மேஷராசிக்காரங்க தப்பித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் ஏறுமுகமாக இருக்கக்கூடிய மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.